ஓகே, குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு கிளாஸ் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் வேர்ல்ட் டாக்குமெண்ட்டோட நம்ம பேசிக்கான விஷயம்லாம் கொஞ்சம் பார்த்துட்டோம். இன்னைக்கு அப்புறம் டாக்குமெண்ட்டை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னைக்கு டீட்டெயிலாக பார்ப்போம். என்னோட வாய்ஸ் கிளியராக இருக்குல்ல எல்லாருக்கும்? எஸ் சார். ஓகே, ஓகே, சரி, ஓகே. நம்ம இது வரைக்கும் நிறையா ஃபோமில், அப்புறம் இன்செர்ட்டில், டிசைனில் பார்த்தோம், லேஅவுட்டில் பார்த்தோம், ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தோம். ரெஃபரன்ஸ் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. பட் இருந்தாலும் இப்போ இன்னைக்கு மெயிலிங் பார்த்தோம், மெயில் மெர்ஜ் பார்த்தோம், அண்ட் அதர் திங்ஸ்லாம் பார்த்தோம். இன்னைக்கு இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ட்ராக் சேஞ்சஸ். உங்களுக்கு ஏற்கனவே நான் பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன். ஸோ ட்ராக் சேஞ்சஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த டாக்குமெண்ட்டை வந்து இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஒரு லெட்டர் நீங்கள் ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க, இல்லை வேற ஒரு ரிப்போர்ட்டை நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க. அந்த லெட்டரை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஆஃபீஸ் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட கொடுத்து ஏதாவது கரெக்ட் பண்ணணும், சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவங்க அந்த டாக்குமெண்ட்ல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவங்க பாட்டு நிறைய மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா ஒரு பக்கம்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஒரு 20 பக்கம் 30 பக்கம் இருக்கிற ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் கொடுத்து இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்னென்ன கரெக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அப்போ நம்ம டாக்குமெண்ட்ல மற்றவங்க என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணுறாங்க, ஒரு டீமாக ஒரு டாக்குமெண்ட்டை ஒர்க் அவுட் பண்ணும்போது, ஒரு டீமுக்குள்ள டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணும்போது, இல்லை அடுத்தவங்களோட நம்ம டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணும்போது, அப்போ நமக்கு வந்து இந்த ட்ராக் சேஞ்சஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். எதுக்குன்னா ஒரு கொலாபரேட் எஃபிஷியன்சி. கொலாபரேட்னா மற்றவங்களோட சேர்ந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறது. அதை வந்து எஃபிஷியண்டாக பண்ணுறதுக்காக தான் இந்த ட்ராக் சேஞ்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதில் வந்து என்னன்னா இந்த ட்ராக் சேஞ்சஸ் ஃபெசிலிட்டேட் டீம் ஒர்க் பை அலோயிங் யூசர்ஸ் டு see their edits clearly. அதான் இப்போ நான் சொன்னேன், நம்ம டாக்குமெண்ட் என்ன எடிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ரிவிஷன் வந்து நம்ம பண்ணி அந்த சேஞ்சஸ் வேணுமா வேணாமாங்கிறத எடுக்கிறது வந்து இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வரும். ஸோ இதான் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா எனேபிளிங் ட்ராக் சேஞ்சஸ். எப்படி நம்ம டாக்குமெண்ட்ல ட்ராக் சேஞ்சஸை வந்து எனேபிள் பண்ணுறது. இப்போ என்னோட டாக்குமெண்ட்டு இது நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன் பிடிஎஃபா. சப்போஸ் இன்கேஸ் இதில் ஏதாவது வந்து ஒரு இப்போ நான் உங்களுக்கு சொல்லுங்க. ஸ்கிரீன் வந்து தெரியலையே சார். ஓ சாரி, ஷேர் பண்ணாமே. ஓகே, தேங்க்யூ. சரி, இப்போ இந்த டாக்குமெண்ட் தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் இதில் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ தெரியுதுல? தெரியுது சார். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, இப்போ இந்த டாக்குமெண்ட்ல வந்து என்னை தவிர வேற யாராவது இதில் மாற்றம் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு அது தெரியணும், என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியணும் அப்படின்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணேன், இதில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா எனேபிளிங் ட்ராக் சேஞ்சஸ். நம்ம ட்ராக் சேஞ்சஸ் வந்து எனேபிள் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த ரிவ்யூங்கிற மெனுவில் போயிட்டு ட்ராக் சேஞ்சஸ் ட்ராக்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதில் ட்ராக் சேஞ்சஸ்ங்கிறது இதை கிளிக் பண்ணி ட்ராக் சேஞ்சஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்ல இதுக்கப்புறம் யார் வந்து என்ன சேஞ்ச் பண்ணாலும் அதை வந்து ட்ராக் பண்ணும். எப்படி ட்ராக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் எக்ஸஸாக வந்து ஒரு லைன் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், என்டர் அடிச்சுட்டு, சாரி ஏற்கனவே எனேபிள் ஆயிருந்துச்சு, நான் டிசேபிள் பண்ணிட்டேன். திரும்ப போயிட்டு ட்ராக் சேஞ்சஸ் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அதில் போனீங்கன்னா உங்களுக்கு இது ஆக்டிவாக இருக்கிறது தெரியுது பாருங்க. இந்த மாதிரி ஆக்டிவாக இருந்துச்சுன்னா தான் நீங்கள் அவங்க பண்ணுற சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி அவங்க என்ன புதுசாக டைப் பண்ணுறாங்களோ அந்த இதை வந்து உங்களுக்கு வந்து சொல்லும். சும்மா அடிக்கிறேன், to protect ஸோ இந்த மாதிரி நான் புதுசாக ஒரு லைன் சேர்ந்துருக்கேன்னா அதை இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி ஒரு ரெட் கலரில் காட்டிடும். அதே மாதிரி ஏதாவது ஒரு லைன் நான் தேவையில்லைன்னு அடிக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் இது நான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் டெலீட் பண்ணுறேன், கீபோர்டில் டெலீட் கொடுத்தோம்னா அதை நான் அழிச்சிருக்கேன் அப்படிங்கிறத இந்த சைடில் போட்டு காட்டிடும். சரியா? ஏன் அழிச்சிருக்காங்க, யார் அழிச்சாத, அந்த யூசர் யாரு, எந்த லெஃப்ட்ல இருந்து எதுல இருந்து எது வரைக்கும் அழிச்சிருக்காங்க, இந்த மாதிரி டீட்டெயிலாக ஒரு பலூன் போட்டு நம்ம கொடுத்துரும். இதுதான் வந்து என்னன்னா ட்ராக் சேஞ்சஸ். நம்ம டாக்குமெண்ட்ல நம்மளை தவிர வேற யாராவது ஏதாவது ஒரு மாற்றங்கள் சேஞ்சஸ் பண்றாங்கன்னா அதை வந்து நமக்கு ஹைலைட் பண்ணி காட்டும். அது வந்து இந்த ட்ராக் சேஞ்சஸ்ல வரும்.
இதுக்கு நீங்கள் இதை கிளிக் பண்ணி இந்த ட்ராக் சேஞ்சஸ்ங்கிறது எனேபிள் ஆயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே இந்த ப்ளூ கலரில் பேக்ரவுண்ட் பார்த்தீங்களா, இது மாதிரி இருந்துச்சுன்னா அது எனேபிள் ஆயிருக்குன்னு அர்த்தம். சரி, இப்போ இது வந்து இப்போ நான் ட்ராக் சேஞ்சஸ் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ட்ராக் சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்களா, அதை டக்குன்னு கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க. அப்புறம் இந்த நீங்கள் பண்ணுற சேஞ்சஸ் எல்லாம் அதை ட்ராக் பண்ணாது. ஸோ அப்போ நம்ம பண்ணுற ட்ராக் சேஞ்சஸை வந்து நம்ம மட்டும்தான் ரிமூவ் பண்ணுவோம். ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு எடிட் பண்ணுறது, ஃபார்மேட் பண்ணுறது நமக்கு தெரியணும்னு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுக்கணும், நம்மளை தவிர வேறு யாரும் அதை சேஞ்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா என்ன பண்ணணும்னா, பாஸ்வேர்டு கொடுத்து வைக்கலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு இந்த ட்ராக் சேஞ்சஸ்லேயே பார்த்தீங்கன்னா, லாக் ட்ராக்கிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ண வச்சுக்கோங்களேன். பாஸ்வேர்டு கேட்கும், என்டர் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது. என்டர் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்ன பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்குறீங்களோ கொடுத்துக்கலாம். நான் ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறேன், கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தோம்னா இதுக்கப்புறம் யார் என்ன பண்ணாலும் அடித்தாலும் சரி எல்லாமே ட்ராக் பண்ணும். ஏதாவது டைப் பண்ணாங்கன்னா டைப் பண்ணும், இல்லை ஒரு ஸ்பேஸ் விட்ருக்காங்க அப்படின்னாலும் அதையும் உங்களுக்கு காட்டும். என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் சரி, இப்போ இதுக்கு இடையில நான் ஏதாவது ஒன்று அடிச்சேன்னா அந்த மாதிரி காட்டும், இல்லை இது வந்து நான் ஸ்பேஸ் கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னா காட்டும், இல்லை இதோட என்ட்ரு அடிச்சிருக்கேன்னா அதையும் சேஞ்ச் பண்ணி காட்டும். ஸோ இந்த மாதிரி என்ன நம்ம இந்த டாக்குமெண்ட்டில் என்ன சேஞ்சஸ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டும். திரும்ப வந்து இவங்க போய் இந்த ட்ராக் சேஞ்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது இன்ஆக்டிவ் ஆகிடுச்சுப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணுறோம். அப்போ மேனுவலாக ட்ராக் சேஞ்சஸ் யாராலையும் ரிமூவ் பண்ணவே முடியாது. திரும்ப அந்த பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து நம்ம சேஞ்சஸ் வந்து நம்ம அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ட் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா திரும்ப ட்ராக் சேஞ்சஸில் போயிட்டு லாக் ட்ராக்கிங் அப்படின்னு கொடுத்தோம்னா அப்போ பாஸ்வேர்டு இருக்குது. நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் உங்கள் நீங்கள் திரும்ப உள்ளே போயிட்டு இந்த சேஞ்சஸ்லாம் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். சரியா, அது வந்து ரொம்ப முக்கியம். அதனால இந்த ட்ராக் சேஞ்சஸில் லாக் ட்ராக்கிங் அப்படிங்கிறத கொடுக்குற பாஸ்வேர்டை வந்து மறந்துடக்கூடாது, கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து ஓகே. சரி, இப்போ சப்போஸ் இந்த மாதிரி பண்ணிட்டோம். இதில் வந்து நமக்கு வந்து எது எது வேணும் எது எது வேண்டாம், இவங்க அழிச்சிருக்காங்கன்னா கரெக்ட், இவங்க அழிச்சது கரெக்ட், இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஒன்று டைப் பண்ணியிருக்காங்கன்னா இது கரெக்டு, நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஏற்பட்டிருக்கிற இந்த சேஞ்சஸை வந்து அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே சேஞ்சஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. அதில் அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ட். இப்போ இது ரெண்டு ஏன் இன்ஆக்டிவாக இருக்குன்னா டாக்குமெண்ட் வந்து லாக் ஆயிருக்கு, பாஸ்வேர்டு போட்டு நம்ம லாக் பண்ணியிருக்கோம். அதை திரும்ப எடுக்கிறதுக்கு இந்த ட்ராக் சேஞ்சஸில் போயிட்டு லாக் ட்ராக்கிங் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டு கொடுங்க. ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் இந்த சேஞ்சஸ்ங்கிறது வந்து எனேபிள் ஆயிடுச்சு. இப்போது நான் இதில் போயிட்டு நான் வந்து இப்போ இந்த சேஞ்சஸ் எனக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணுவேன். எப்படி முடிவு பண்ணுறது? இந்த சேஞ்சஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நான் ரிஜெக்ட் கொடுப்பேன். ரிஜெக்ட் சேஞ்ச் அப்படின்னா இது போயிடுச்சா, பழசு மாதிரியே வந்துருச்சு. இப்போ எனக்கு இந்த சேஞ்சஸ் வந்து வேணும், இது இருக்கட்டும் அப்படின்னா அக்செப்டில் போயிட்டு அக்செப்ட் திஸ் சேஞ்ச், இந்த ஒரு சேஞ்சை மட்டும் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அந்த ஒரு சேஞ்சஸ் மட்டும் அக்செப்ட் ஆகிடும். இது தவிர எனக்கு மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னா ரிஜெக்டில் போயிட்டு ரிஜெக்ட் ஆல் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா இது கீழே என்னென்ன சேஞ்சஸ் பண்ணாங்களோ அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணி நம்ம டாக்குமெண்ட் முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி. சரியா, இதான் வந்து அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ட். மற்றவங்க பண்ண சேஞ்சஸை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுறதும் ரிஜெக்ட் பண்ணுறதும் சேஞ்சஸ் அப்படிங்கிற குரூப்பில் இருக்குது. ஒரு சேஞ்சிலேருந்து இன்னொரு சேஞ்சுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் அண்ட் நெக்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நான் மேனுவலாக கூட மூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ ஒரே பக்கத்தில் இருந்துச்சுன்னா நமக்கு டக்கு டக்குன்னு நம்ம மூவ் பண்ணி பார்த்துலாம். 1வது பக்கத்தில் ஒன்று இருக்குது, 5வது பக்கத்தில் ஒன்று இருக்குன்னா நமக்கு தெரியாது எங்கே இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா அதில் இருந்துச்சுன்னா எங்கே இருக்குன்னு காட்டிடும். இப்போ எதுவுமே இல்லை, அதனால வந்து நமக்கு இல்லைன்னு சொல்லுவோம். ஸோ இதான் வந்து என்னென்னா நம்ம டாக்குமெண்ட்டை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கான ட்ராக்கிங்கை எனேபிள் பண்ணுறதும் அதை வந்து அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் உள்ள ஆப்ஷன்ஸ். சரியா, இது வந்து ஒரு அஃபிஷியலாக நீங்கள் போகும்போதும் சரி, இல்லை நீங்கள் பண்ணியிருக்கிற டாக்குமெண்ட்டை வேறு யாரும் எடிட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, உங்கள் டாக்குமெண்ட்டை சேஃபாக வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த ஒரு ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணலாம். இப்போ ஆல் மார்க்அப் அப்படின்னா எல்லாத்தையும் எனக்கு மார்க்அப் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு வந்து சிம்பிள் மார்க்அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நோ மார்க்அப், ஒரிஜினல், இந்த மாதிரி நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில்
எதே நீ மார்க்அப் பண்ண வேணா சேஞ்சஸ் வந்தால் எனக்கு வந்து காட்டு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது. ஷோ மார்க்அப்னு கொடுத்தாதான் அதில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நமக்கு காட்டும். இப்போ நான் திரும்ப பண்ணி காட்டுறேன். ஆல் மார்க்அப் வச்சுட்டு ட்ராக் சேஞ்சஸ் கொடுக்குறேன். ட்ராக் சேஞ்சஸ் இப்போ எனேபிளாக தான் இருக்கு, இல்லை நான் இப்போ ட்ராக் சேஞ்சஸ் கொடுக்குறேன். இப்போ நான் எதாவது டைப் பண்ணேன்னா ட்ராக் பண்ணுது, ஏதாவது அடிக்கிறதுனா அடிக்குது. ஸ்பேஸ் விட்டுக்கிறேன், ஒரு என்ட்ரு அடிக்க. சரியா? இப்போ இந்த மாதிரி வருது இல்லையா? இந்த மாதிரி சைடில் வர்றதுக்கு பேர் தான் என்னன்னா பலூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷோ மார்க்அப்னு கேட்டு தான் இங்கே இதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இந்த பலூன்லாம் வேணாம் அப்படின்னா பலூன் ரிவிஷன் பலூன், இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணுற பலூன்னா அதுக்கு காட்டுறது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்கு. கமெண்ட் வேணாம், இங்க் வேணாம், இந்த மாதிரி எது வேணுமோ நம்ம வந்து எது காட்டணும் எது காட்டக்கூடாதுங்கிற மாதிரி. இப்போ எதுவுமே காட்டல பாருங்க. ஏதாவது நீ எனேபிள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அதை வந்து எனேபிள் பண்ணி காட்டும். ஸோ இதான் வந்து அந்த ஷோ, அதை வந்து அந்த பண்ணிக்கிற சேஞ்சஸை வந்து நமக்கு தெரிகிற மாதிரியும் இல்லை தெரியாத மாதிரியும் மாற்றுறதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரிவ்யூ பேன் கொடுத்தோம்னாக்கும் ரிவ்யூ வெர்டிக்கல்னா நமக்கு சைடில் காட்டிடும். இந்த மாதிரி சைடில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத காட்டும். இந்த வார்த்தையை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க, இதை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க, இதை டெலீட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் டெலீட் பண்ணியிருக்காங்க, இதை இன்சர்ட், இந்த மாதிரி நமக்கு சைடில் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கிறத லிஸ்ட் பண்ணுறது வந்து என்னென்னா வெர்டிக்கல் ரிவிஷன். இந்த பேன் வந்து எனக்கு ஹரிசானலாக வேணும்னா இப்படி கீழே கூட வச்சுக்கலாம், நம்ம பார்க்குறதுக்கு வசதியாக. எங்கிட்ட வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வெர்டிக்கலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து ஹரிசானலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? தென் ஓகே. இப்போ இதுலேயே வந்து இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்னா கம்பேர். கம்பேர் என்னென்னா ஒரே டாக்குமெண்ட்டை வந்து 2 தடவை எடிட் பண்ணதையும் நம்மையும் மெர்ஜ் பண்ணுறது, 2 வெர்ஷனை வந்து மெர்ஜ் பண்ணுறது தான் இது. பட் இது நமக்கு இப்போதைக்கு வேண்டாம், ரொம்ப இது வந்து நீங்கள் இந்த ரெஸ்ட்ரிக்ட் எடிட்டிங் வந்து யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து ப்ரொடெக்ட் லைக் பண்ணுறது, இது வந்து ட்ராக் பண்ணுறது, இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. ரெண்டும் வந்து என்னென்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ட்ராக் சேஞ்சஸ் எடுத்து விட்டுறேன், எல்லா சேஞ்சஸையும் நான் ரிஜெக்ட் பண்ணிடுறேன். ரிஜெக்ட் ஆல் சேஞ்சஸ் எல்லாம் போயிடுச்சு. இப்போ ட்ராக் சேஞ்சஸ் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆயிடுச்சு. அடுத்து இது வந்து நம்ம டாக்குமெண்ட்டுக்குள்ள வேற யாராவது ஏதாவது மாற்றினாங்கன்னா நமக்கு வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறோம். எனக்கு அப்படி இல்லை, எனக்கு வந்து யார் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் எனக்கு வந்து பண்ணவே கூடாது, இல்லை ஏதாவது என் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணால் அவங்க படிக்க மட்டும் தான் செய்யணும், இல்லை என் டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு அவங்க ஏதாவது கமெண்ட் மட்டும் வேணால் கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறவங்க, உங்கள் டாக்குமெண்ட்டை பார்க்குறவங்க என்ன மாதிரி உங்கள் டாக்குமெண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுக்குறது தான் ப்ரொடெக்டில் எடிட் ரெஸ்ட்ரிக்ட் எடிட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ரெஸ்ட்ரிக்டிங் இருக்குது, அப்புறம் எடிட்டிங் ரெஸ்ட்ரிக்ஷனில் நீங்கள் என்னென்ன கொடுக்கணும். ட்ராக் சேஞ்சஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இது போக வந்து கமெண்ட்னா அவங்க உங்கள் டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு கமெண்ட் மட்டும் தான் கொடுக்க முடியும், அதை தவிர்த்துட்டு அதில் எடிட் பண்ணுறது எதுவுமே பண்ண முடியாது. நான் இது கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம இதில் நிறைய இருக்குது. கமெண்ட் இருக்குது, ஃபில்லிங் இன் ஃபார்ம்ஸ் இருக்குது, நோ சேஞ்சஸ், ஒன்லி ரீட்னா உங்கள் டாக்குமெண்ட்டை வந்து ரீட் பண்ண மட்டும்தான் முடியும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கமெண்ட் யூஸ் பண்ணுறேன். கமெண்ட்டை கிளிக் பண்ணிட்டேன். யார் ஓப்பன் பண்ணாலும் எவ்ரி ஒன் கொடுத்துட்டு எஸ் ஸ்டார்ட் என்ஃபோர்ஸிங் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு கொடுத்தோம்னா எனக்கு பாஸ்வேர்டு கேட்கும். எந்த பாஸ்வேர்டு வேணுமோ நீங்கள் போட்டு வச்சுக்கணும். ஏற்கனவே நம்ம ட்ராக் சேஞ்சஸ் கொடுத்த மாதிரி தான், பட் ட்ராக் சேஞ்சஸ்க்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரியா? இப்போ நான் கமெண்ட்ஸ் மட்டும் தானே கொடுத்தேன், அதனால இங்கே நீங்கள் எதுவும் உங்கள் டாக்குமெண்ட்டில் யாராவது டைப் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா டைப் பண்ண முடியாது. எங்கே மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் அவங்க ஏதாவது வந்து அழிக்கணும்னு நினச்சாங்கன்னா அழிக்கவும் முடியாது. உங்கள் டாக்குமெண்ட்டை அழிக்கவும் முடியாது, எதையும் என்ன செய்ய அழிக்கவும் முடியாது, அதே மாதிரி எடிட் பண்ணவும் முடியாது. அவங்க ஒன்னே ஒன்று பண்ணலாம், கமெண்ட் கொடுக்கலாம். கமெண்ட் அப்படிங்கிறதுனா இன்செர்ட்னு ஒரு ஆப்ஷன் இங்கே பாருங்க, ரிவ்யூலேயே நியூ கமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இது வந்து என்னன்னா இந்த நியூ கமெண்ட் கொடுத்தாங்கன்னா உதாரணத்துக்கு நான் இங்கே எங்கே கர்சரை வச்சுருக்கோம்னா அங்கே நேராக அது செலக்ட் ஆகி ஒரு கமெண்ட் வரும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல எனக்கு ஒரு கமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து எந்த இடத்துல எனக்கு கமெண்ட் வரணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நியூவில் போய் இந்த ரிவ்யூவில் போயிட்டு நியூ கமெண்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணனா அதுக்கு நேரம் இந்த மாதிரி ஒரு பலூன் வரும். அந்த பலூனில் வந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் நீங்கள் கமெண்ட்டாக கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்களோ அந்த மெசேஜ் கொடுத்துருக்கோம். சேஞ்ச் த டைட்டில் அப்படிங்கிறது. ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை வந்து இதை பண்ணிக்கலாம். ஒரு வந்து நம்ம டாக்குமெண்ட்டை வந்து எந்த மாதிரியான ப்ரொடெக்ஷன் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து யாராவது உங்கள் டாக்குமெண்ட்டை பார்த்தாங்கன்னா அவங்களால உங்கள் டாக்குமெண்ட்டுக்கான ஒரு கமெண்ட் மட்டும் தான் கொடுக்க முடியுமே தவிர உங்கள் டாக்குமெண்ட்டில் எதுவும் அழிக்கிறதோ இல்லை புதுசாக டைப் பண்ணுறதோ எதுவுமே பண்ண முடியாது.
ஸோ இதுவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண. சப்போஸ் நீங்கள் ஒரு ரெடி பண்ணிட்டீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்களுக்கு ஹையர் அஃபிஷியலுக்கோ கொடுத்து சார் இது சரியாக இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு கொடுக்குறப்ப அவங்க வந்து அதை வியூ பண்ணி பார்க்குறதுக்கு மட்டும்தான் பெர்மிஷன். சப்போஸ் அவங்க ஏதாவது எடிட் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ அதை என்ன பண்ணுவாங்கன்னா கமெண்ட்டாக மட்டும்தான் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்னொரு பக்கத்தில் 4வது பக்கத்தில் ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். இன்சர்ட் கமெண்ட் சேஞ்ச் த வேர்ட் அப்படின்னு கொடுக்குறேன். 2 கமெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு நிறைய பக்கம் இருக்குங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு பக்கத்துலையும் ஒவ்வொரு கமாண்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரீவியஸ் அப்படின்னா முன்னாடி இருக்கிற கமாண்டு, நெக்ஸ்ட்னா அடுத்த கமாண்டு, மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த கமாண்ட், இந்த மாதிரி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் கமாண்டு நெக்ஸ்ட் கமாண்ட் மூவ் பண்ணுறதுக்கு தான் 2 ஆப்ஷன். இந்த கமாண்ட் எனக்கு இப்போ நான் வந்து தேவையில் சரியில்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னா டெலிட் கொடுத்துடலாம். எடிட் பண்ணுறதுனால நானே டெலிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்களே வந்து திரும்ப வந்து ஸ்டாப் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப அந்த எடிட் ப்ரொடெக்ஷன்னா கீழே ஸ்டாப் ப்ரொடெக்ஷன் வரும். அதில் போய்ட்டு நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டு கொடுத்து ஓகே கொடுக்கும். இப்போ எனேபிள் ஆகிரும். இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை அக்செப்ட் பண்ணணுமா ரிஜெக்ட் பண்ணணுமாங்கிறது நான் வந்து ரிஜெக்ட் ஆல் சேஞ்சஸ், எல்லா சேஞ்சஸ் போயிடும். இங்கே போய்ட்டு நீங்கள் தேவையில்லைன்னா டெலிட் பண்ணிக்கலாம். எந்த கமாண்ட் வேணும் எந்த கமாண்ட் வேணாம் அப்படிங்கிறத அவங்க கொடுத்த கமாண்ட்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் தேவையா வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரிமூவ் பண்ணிட்டு தேவையில்லாத கமெண்ட்டை வந்து நீங்கள் டெலிட். அவ்வளோதான். சரியா? இது மாதிரி வந்து நம்ம இல்லை என்னோட டாக்குமெண்ட்டை பார்க்குறவங்க வந்து படிக்க மட்டும்தான் முடியணும், கமாண்ட் கூட பண்ணக்கூடாது, காப்பி பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணணும்னா இந்த கமெண்ட்ஸ்க்கு பதிலாக நோ சேஞ்சஸ் ரீட் ஒன்லி அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸ்டார்ட் என்ஃபோர்சிங் ப்ரொடெக்ஷன் மறுபடியும் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். சேம் பாஸ்வேர்டு மறுபடியும் கொடுக்கணும், பாஸ்வேர்டு 2 தடவை கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ வந்து அவங்க கமெண்ட்டும் பண்ண முடியாது. லாக் ஆயிடுச்சு பார்த்தீங்களா கமெண்ட்டு, எதுவுமே பண்ண முடியாது. செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ண முடியும், காப்பி மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர அவங்களால நம்ம டாக்குமெண்ட்டுக்குள்ள எந்த எடிட்டும் பண்ண முடியாது, கமெண்ட்டும் கொடுக்க முடியாது. ஃபுல்லாக உங்கள் டாக்குமெண்ட் வந்து ப்ரொடெக்ட் ஆகிடும். ஸோ இது வந்து ரீட் ஒன்லி ஃபார்மேட். உங்கள் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணாங்கன்னா அவங்க ரீட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பெர்மிஷன். இந்த மாதிரி வந்து நம்ம டாக்குமெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறது தான் இந்த ரிவ்யூ ஆப்ஷனில் ட்ராக்கிங் அப்புறம் ப்ரொடெக்ட் 2 ஆப்ஷன் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுவோம். கமெண்ட்ங்கிறதும் சொல்லிட்டேன். நம்ம டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுக்கணும்னா இப்போ நீங்கள் இந்த கமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கமெண்ட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இப்போ நான் இதை வந்து ஸ்டாப் ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இந்த ப்ரொடெக்ட் டாக்குமெண்ட் நம்ம பண்ணலைனாலும் நம்ம டாக்குமெண்ட்டில் இன்னொருத்தவங்க டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஏதாவது கமெண்ட் கொடுக்குறோன்னா கொடுத்துருவோம். நியூ கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி பாக்ஸ் வரும், நீங்கள் அதை ஏதாவது கமெண்ட் கொடுக்குறோன்னா கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு இங்க் கமாண்டுன்னு ஒன்று இருக்குது. இது வந்து என்னென்னா இந்த மாதிரி அவங்க டாக்குமெண்ட் பக்கத்தில் நீங்கள் ஒரு தனியாக ஒரு வேர்டு தேர்ட் மாதிரி போட்டு அதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது படம் வரைகிறது, இதை வந்து இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எழுதி காட்டுற மாதிரி மவுஸை வச்சு கரெக்ட் நான் உங்களுக்கு எதில் பார்ப்பாங்கன்னு தெரியாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த என்ன மாதிரி சேஞ்சஸ் நீங்கள் பண்ணணுங்கிற இந்த மாதிரி பேனா மூலமாக சொல்லணும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எரேஸ் பண்ணுறது அழிக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன். பென் யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது வரைஞ்சிட்டிங்கன்னா அதை சப்போஸ் எடிட் பண்ண எரேஸ் பண்ணணும்னா எரேஸ் பண்ணிக்கலாம். சரியா? இதுதான் வந்து இந்த இங்க் ஆப்ஷன், பென் அண்ட் எரேசர் ஆப்ஷன். இது 2 வருது இந்த ரிவ்யூவில். ஸோ கமெண்ட்ஸு, ட்ராக்கிங், ப்ரொடெக்ட், அப்புறம் வந்து சேஞ்சஸ், இந்த 4 ஆப்ஷன் நம்ம இன்னைக்கு ரிவ்யூவில் பார்த்துருக்கோம். இதை மட்டும் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ப்ரூஃபிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட் நீங்கள் ஒன்று டைப் பண்ணும்போது இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில இடத்துல ஏதாவது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். அப்போ கம்ப்யூட்டர் லேப்டாப் என்ன செய்யணும்னா வேர்டு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணும். ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கு அப்படின்னாலே சும்மா டைப் பண்ணுறேன், ஸ்பெல்லிங் கிராமர் மிஸ்டேக் தான். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ பாருங்க, நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கு. ஏன் ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்குன்னா இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு அர்த்தம். சில டைம் வந்து க்ரீன் கலரில் அல்லது ப்ளூ கலரில் காட்டும். இது வந்து என்னென்னா கிராமர் மிஸ்டேக். ஸோ இந்த மாதிரி உங்கள் டாக்குமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம்
நீங்கள் என்னென்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, என்னென்ன வந்து கிராமர் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு பார்த்து அதை சரி பண்ணுறதுக்கு தான் ரிவ்யூவில் வந்து ப்ரூஃபிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் அப்படின்னு போனீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்டில் என்னென்ன ஸ்பெல்லிங் எரர் இருக்கோ அதை பூரா இங்கே காட்டும். ஃபர்ஸ்ட் வந்து காட்டுதா காம்ப்ரஹென்சிவ் அப்படிங்கிறத வந்து இங்கே எனக்கு கீழே இங்கே காட்டுது. இங்கே வந்து COMP போடல, சரியான வார்த்தை இங்கே ப்ராக்கெட்டில் காட்டுது. கீழே சஜஷன் கொடுக்குது. இந்த வார்த்தையை தான் நீங்கள் தப்பாக டைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அதை காட்டுது. ஆமாம் இதான் கரெக்டான ஸ்பெல்லிங் அப்படின்னா சேஞ்ச் அப்படின்னு கொடுத்தோம்னா இங்கே மாற்றிடும். அதே மாதிரி ஹீ இஸ் டுக் மை புக் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல கொடுத்துருக்கு. அப்போ இது வந்து ஹீ இஸ் டேக்கிங் மை புக் அப்படிங்கிறத கரெக்ட். அப்போ கரெக்டான கிராமர் வேர்டிங் என்ன வருமோ அதையும் எனக்கு இங்கே காட்டுது. டுக்கு போடக்கூடாது, இந்த இடத்துல டேக்கிங் போடும் அப்படின்னு காட்டும். ஸோ இந்த மாதிரி இது கரெக்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் கொடுத்தோம்னா சேஞ்ச். ஸோ அதனால இப்போ உங்கள் டாக்குமெண்ட்ல வந்து எந்த கிராமர் அண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குமே இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேர்டில் டைப் பண்ணும்போது நமக்கு வந்து கிராமர் தெரியாது, இல்லை ஸ்பெல்லிங் தெரியாது அப்படின்னு நீங்கள் வந்து கவலைப்பட தேவையே இல்லை. நீங்கள் தப்பாக டைப் பண்ணாலும், ஸ்பெல்லிங் தப்பாக டைப் பண்ணாலும், கிராமர் மிஸ்டேக் பண்ணாலும் அதை சரி பண்ணுறது வேர்டில் ப்ரூஃபிங்கில் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து மூலமாக சரி பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தெசாரஸ். இந்த தெசாரஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எதுக்காகனா ஒரு வார்த்தை இருக்குன்னா அந்த வார்த்தைக்கான மீனிங் என்ன, அந்த வார்த்தையை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாஸ்டரிங் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு எனக்கு தெரியுதுன்னா இந்த தெசாரஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணோம்னா சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ இதில் பாருங்க மாஸ்டரிங் அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ ஈக்குவல் வேர்ட் இருக்கு. கிராஸ்பிங், லேர்னிங், அண்டர்ஸ்டாண்டிங், இந்த மாதிரி வெர்பா யூஸ் பண்ணால் என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். அதே வந்து கான்கரிங், இந்த மாதிரி அதுக்கு ஈக்குவலான வேர்ட்ஸ் எல்லாமே காட்டும், மீனிங்கே எனக்கு காட்டும். சப்போஸ் இது ஒரு வார்த்தை இருக்குன்னா அந்த வார்த்தைக்கான மீனிங்கை பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை அந்த வார்த்தைக்கு பதிலாக நான் இன்னொரு வார்த்தையை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து மாஸ்டரிங் பதிலாக லேர்னிங் கொடுத்தோம்னா லேர்னிங் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா மாஸ்டரிங் அப்படிங்கிறத எடுத்துட்டு எஜுகேஷன் அப்படின்னு மாற்றி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து உங்களோட இங்கிலீஷோட என்ன சொல்றது குவாலிட்டி, இங்கிலீஷோட குவாலிட்டியை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறதுக்கு, இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கிறதுக்கு வந்து இந்த தெசாரஸ் அப்படிங்கிற வார்த்தை ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எதனாலும் உங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் பார்க்குறீங்க, எனக்கு இப்போ இல்லுஸ்ட்ரேஷனா என்னென்னு புரியலை, என்னது இல்லுஸ்ட்ரேஷனா என்ன எனக்கு தெரியல அப்படின்னா தெசாரஸ் போனீங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன்னா என்ன, ஆர்ட் ஒர்க்கு, பிக்சர், பிக்டோகிராஃப், டயக்ராம்ஸ், பிளாட்ஸ், இது எல்லாமே வந்து என்னென்னா இல்லுஸ்ட்ரேஷனில் வரும். ஸோ அதை எதெல்லாம் மீன் பண்ணுதோ அதை பூரா எனக்கு இங்கே வந்து காட்டும். எது ஆர்ட் ஒர்க்ஸ்னா இதெல்லாம் ஆர்ட் ஒர்க்ஸ். டிசைன் என்ன, டிசைனை பூரா இப்படி காட்டும். டிசைனையும் இதெல்லாம் டிசைனில் இது எல்லாத்தையுமே நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். ஸோ ஈக்குவல் வேர்ட் அண்ட் மீனிங்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த தெசாரஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கணும். சரியா? இது ஒரு நல்ல ஆப்ஷன். நம்மளோட இந்த ரெண்டுமே வந்து நம்மளோட இங்கிலீஷ் நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இது ரெண்டுமே நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் அதனால் உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து நான் ரொம்ப ஃப்ளூயன்ட் கிடையாது, இல்லை எனக்கு இங்கிலீஷ் வந்து அரைகுறையாக தான் தெரியும் அப்படின்னா நோ வரி. உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கரெக்டான இங்கிலீஷில் நமக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேர்டில். அடுத்து இதில் வேர்டு கவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்கு பார்த்தீங்கன்னா வேர்டு கவுண்ட் யூஸ் பண்ணோம்னா உங்கள் டாக்குமெண்ட்டில் மொத்தமாக எத்தனை வார்த்தைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லும். மொத்தம் வந்து ஒரு பக்கம் இருக்குது. இந்த பக்கத்தில் வந்து நான் இங்கே ஒரு வார்த்தையை செலக்ட் பண்ணிக்கிறனால எனக்கு இப்படி காட்டுது. நான் எதையுமே செலக்ட் பண்ணாமல் வேர்டு கவுண்ட்னு கொடுத்தோம்னா மொத்தம் 5 பக்கம் இருக்குது. வார்த்தைகள்னு பார்த்தா 1185 வார்த்தைகள் இருக்குது. கேரக்டர் ஒவ்வொரு இடம் விடாமல் வெறும் எழுத்துக்களை மட்டும் பார்த்தோம்னா 7278 எழுத்து இருக்குது. ஒவ்வொரு வார்த்தைக்கு இருக்கிற இடையில இருக்கிற ஸ்பேஸையும் சேர்த்தோம்னா 8420 கேரக்டர், அதையும் சேர்த்தா. பேராகிராஃப் வந்து 68 பேராகிராஃப் இருக்குது. லைன் வந்து 143. நம்ம டாக்குமெண்ட்டை பற்றி ஒரு கிளியரான புள்ளி விவரம் வந்து நமக்கு. ஸோ இது வந்து ஒரு வேர்ட் கவுண்ட். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில நேரம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம டாக்குமெண்ட்டை வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணும்போது அங்கே சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அப்போ வந்து அங்கே இத்தனை பேஜ் தான் இருக்கணும், இத்தனை வேர்டிங் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒரு ஆன்லைனில் ஒரு எக்ஸாம் எழுதும் போதோ, இல்லை நீங்கள் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு இதை வந்து சப்மிட் பண்ணுங்க, ஒரு ஆர்டிகிள் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு உங்கள் டாக்குமெண்ட்டில் வந்து 1000 வார்த்தைகளுக்கு மிகாமல் எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி
நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணோம்னா எத்தனை வார்த்தைகள் இருக்கு, 1000 வார்த்தை இருக்கா, கூட இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த வேர்டு கவுண்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த இதெல்லாம் ஆப்ஷனில் இல்லை, பட் இன்னைக்கு பார்த்தனால எல்லாமே சேர்த்து பார்த்தாச்சு. அண்ட் இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, டிரான்ஸ்லேட். வேர்ட்லேயே டிரான்ஸ்லேட் ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து இதுக்கு என்னென்ன அர்த்தம் புரியலை அப்படின்னா டிரான்ஸ்லேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு டிரான்ஸ்லேட் திஸ் டாக்குமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. டிரான்ஸ்லேட் செலக்டட் டெஸ்ட்னு ஒரு செலக்டட் டெஸ்ட்னா இதை மட்டும் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும். டிரான்ஸ்லேட் செலக்டட் டெஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, எஸ்ன்னு கொடுங்க. எந்த லாங்குவேஜுக்கு மாற்றணும்னு கேட்கும். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறது வந்து இங்கிலீஷ் டு எந்த லாங்குவேஜுக்கு நான் ஃப்ரெஞ்சுக்கு மாற்றணுமா இல்லை வேற லாங்குவேஜ், தமிழுக்கு மாற்றணும். அதான் ஸோ இந்த தமிழ் தமிழ் இது இல்லை. ஸோ நம்ம இது அப்படியே வேணா ஹிந்திக்கு தான், ஹிந்தி இருக்கு. ஓகே, ஹிந்தி இருக்கு. ஹிந்திக்கு கொடுத்துட்டு இந்த ஆரோ ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து என்ன செய்யணும், டிரான்ஸ்லேட் பண்ணி கீழே டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுவாரு. இங்கேயே எனக்கு காட்டுது டிரான்ஸ்லேட் பண்ணி. இந்த வார்த்தையை இங்கிலீஷில் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணால் எனக்கு இப்படி வருது அப்படின்னா இதை இன்சர்ட் கொடுத்தோம்னா நம்ம டாக்குமெண்ட் வந்து இங்கே ஹிந்தியில் மாறி. ஸோ இதுதான் வந்து வேர்ட்லேயே நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட் ஆப்ஷன் பண்ணலாம். ஆக்சுவலாக இது வந்து கூகுளில் தான் இருக்குது. நம்ம இங்கேயே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் டிரான்ஸ்லேட் அப்படின்ற ஆப்ஷன். ஓகேவா? மொத்த டாக்குமெண்ட்டையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா டிரான்ஸ்லேட் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வேற லாங்குவேஜ் அரபிக் மாற்றணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கிலீஷில் இருக்கு, எனக்கு அரபிக் மாற்றணும். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. சார், இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நமக்கு இது ஆன்லைன் கனெக்ஷன் கண்டிப்பா தேவையா சார்? வேர்ட்ல பண்ணும்போது? ஆமாம், கண்டிப்பா கேட்கும். இப்போ நெட் இருக்கனால தான் உங்களுக்கு அது ஒர்க் ஆகுது. இப்ப நான் நார்மலா வெறும் நான் லேப்டாப்ல செஞ்சு பார்க்கும்போது நம்ம கனெக்ஷன் இல்லாம பண்ண முடியாது சார், டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. இன்பில்டா இல்ல, இது வந்து ஆன்லைன்ல தான் செக் பண்ணும். சரிங்க இந்த சார். தசாரஸ் இது ஒர்க் ஆகும், பட் நான் இது வந்து ஆஃப்லைன்ல இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. செக் பண்ணி பார்க்க முடியாது. நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படி இல்ல சார், நான் என்ன கனெக்ட் பண்ணி லேப்டாப்ல வந்து பார்க்கல. அந்த ஒண்ணு நெட் இல்லாம என்ன செய்ய முடியுமோ அந்த இதெல்லாம் நீங்க இது வரைக்கும் சொல்லி கொடுத்ததெல்லாம் பார்த்துட்டேன் செஞ்சு. மத்த இதை செய்ய முடியல, நான் கனெக்ட் பண்ண முடியல, எனக்கு கனெக்ட் பண்ண தெரியல. அதான் சரி, அதான் இதெல்லாம் பண்ண முடியுமா? நீங்க மொபைல் வச்சிருந்தீங்கனாலே ஹாட்ஸ்பாட் போட்டு நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்க சார். அது பாஸ்வேர்டு கேக்கு சார், அதை கனெக்ட் பண்ண முடியல. எம்எஸ் வேர்டு என்னால 2016 என்னால அப்டேட் பண்ண முடியல சார். 2007லயே தான் இன்னும் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு இருக்கேன். இந்த இப்ப இருக்க ரிப்பன்ஸ் எல்லாமே புதுசா இருக்கு. அது தனியா ஆப் ஏத்தணுமா சார்? நம்மளாம் ஏத்த முடியாதா வீட்ல? இல்ல, நம்ம டவுன்லோட் பண்ணி ஏத்திக்கலாம். நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிட்டு வேணா நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்றேன். இந்த 2016 வந்து டவுன்லோட் பண்ணிட்டு டிரைவ்ல போட்டு உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்றேன். அப்படியே டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணி. ஓகேங்க சார், தேங்க்யூ சார். ஸோ இது டிரான்ஸ்லேட் ஆப்ஷன். தென் வேற ஆப்ஷன் பார்ப்போம். ஸோ ட்ராக் சேஞ்சஸ் பார்த்தாச்சு. அடுத்து செக்ஷன் பார்க்கணும். நம்ம 2 ஆப்ஷன் இருக்கு, இது ரெண்டையும் இன்னைக்கு பார்க்கணும். சரி, இந்த செக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா வந்து இப்போ நம்ம டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஒரே டாக்குமெண்ட் தான் இருக்கும். ஒரு டாக்குமெண்ட்ல வந்து நம்ம இப்போ ஒரு டேபிள் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ஒரு டேபிள் போடுறேன். சரியா, இங்க போடுறேன். டேபிள் போடுறதுக்கு நம்ம இன்சர்ட்ல போய் பண்ணுவோம். டேபிள்ல போயிட்டு ஒரு பெரிய டேபிள் போடுறேன். டேபிள் போட்டு பேஜில் போடுறேன். ஸோ இப்போ இந்த பேஜில் போட்டோன்னா இந்த டேபிள் மட்டும் எனக்கு வந்து பெருசாக வேணும் அப்படின்னா இந்த டேபிள் இருக்கிற பேஜ் மட்டும் எனக்கு லேண்ட்ஸ்கேப்பில் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே லே அவுட்டில் பார்த்துருக்கோம், ஓரியன்டேஷனில் ப்ரோட்ரேட் அண்ட் லேண்ட்ஸ்கேப். ஆனால் இது வந்து ஒன்று கொடுத்தோம்னா மொத்தமாக எல்லா பேஜும் லேண்ட்ஸ்கேப் ஆகும், இல்லைன்னா எல்லா பேஜும் உனக்கு வந்து ப்ரோட்ரேட்டாக மாறும். அப்படி இல்லாமல் இந்த பர்டிகுலர் பேஜ் மட்டும் எனக்கு வந்து லேண்ட்ஸ்கேப்பாக மாறணும் அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்ட்டுக்குள்ளேயே செக்ஷன் பிரிக்கணும். எப்படி கிளாஸ் ரூம் நம்ம செக்ஷனை பிரி 6ஆம் கிளாஸாக தான் இருக்கும், ஆனால் ஏபிசின்னு பிரிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம டாக்குமெண்ட் ஒன்று தான், அந்த டாக்குமெண்ட்டை வந்து 2-3 செக்ஷனாக பிரிக்கணும். அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிரேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லே அவுட்டில் பிரேக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதில் போனீங்கன்னா நிறைய பிரேக் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு. இப்போ எனக்கு வந்து இந்த பேஜில் இருந்து எனக்கு அடுத்த பேஜுக்கு பிரேக் ஆகும்னா அதுக்கு வந்து பேஜ் பிரேக்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ இதில் பிளாங்காக ஒரு பேஜ் விட்டு அடுத்த பேஜுக்கு போயிடுச்சு.
ஓகேவா? நான் இதில் வச்சு திரும்ப பேஜ் பிரேக் கொடுக்குறேன். பேஜ் பிரேக் அந்த லைன்ல இருந்து அடுத்த பக்கத்துக்கு. அப்போ இந்த பக்கத்தில் எனக்கு இந்த டேபிள் மட்டும்தான் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்ப பிரேக்ல போயிட்டு செக்ஷன் பிரேக்னு ஒரு ஆப்ஷன். பேஜ் பிரேக்கில் காலம் பிரேக் இதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். இப்போ பேஜ் பிரேக் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஒரு பேஜ்ல இருந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு பிரேக் பண்ணுறதுக்கு, அடுத்த பேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு பேஜ் பிரேக் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி செக்ஷன் பிரேக். செக்ஷன் பிரேக் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் பிரேக் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்குமெண்ட்டுக்குள்ளே இந்த செக்ஷன் பிரிக்கிற சொன்னாலே அந்த ஆப்ஷன் இது இதே இடத்துல தான் இருக்கும். இது வந்து 3வது பக்கம்னா 3வது பக்கமாக தான் இருக்கும். ஆனால் இது வேற பிரிவு அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். எப்படி சொல்லணும் அப்படின்னா, பிரேக்ல போயிட்டு கண்டினியூஸ் செக்ஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணு, ஆனால் அடுத்த பேஜுக்கு போவேன்னா இதுலேயே கண்டினியூ பண்ணு கொடுத்தோம்னா கண்டினியூ. இப்போ இது இந்த 3வது பக்கம் வேற செக்ஷன், 2வது பக்கம் வேற செக்ஷன். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த 3வது பக்கத்துக்கு மட்டும் லே அவுட் சேஞ்ச் பண்ணுறேன். ஓரியன்டேஷனில் போயிட்டு லேண்ட்ஸ்கேப்னு கொடுத்தோன்னா 3வது பக்கம் மட்டும் எனக்கு லேண்ட்ஸ்கேப். சரிதா? 3வது பக்கத்துல வந்து கீழெல்லாம் தனியாக வேற செக்ஷன் அப்படிங்கிறதுனால 3வது பக்கத்துக்கு கீழே அந்த செக்ஷன் எல்லாம் லேண்ட்ஸ்கேப்பாக மாறிடுச்சு. இல்லை எனக்கு 3வது பக்கம் மட்டும்தான் மாறணும், இந்த பக்கம் வேற செக்ஷன் அப்படின்னா இங்கே மறுபடியும் இன்னொரு செக்ஷன் கிரியேட் பண்ணுங்க. பிரேக்ஸில் போயிட்டு கண்டினியூஸ் கொடுத்தோம்னா செக்ஷன் பிரேக்கில் கண்டினியூஸ் கொடுத்துட்டு இதை நான் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் போயிட்டு ப்ரோட்ரேட்னு சேஞ்ச் பண்ணுவேன். அது கீழே இருக்கிறதெல்லாம் எனக்கு வந்து லேண்ட்ஸ்கேப் வரும். இப்போ பாருங்க, இது நம்ம மொத்த டாக்குமெண்ட். அதில் 3வது பக்கம் மட்டும் தனி செக்ஷன். இது இந்த முதல் 2 பேஜ் ஒரு செக்ஷன், 3வது பேஜ் ஒரு செக்ஷன், 4வது பேஜ்ல இருந்து கடைசி பேஜ் வரைக்கும் ஒரு செக்ஷன். ஸோ அப்போ நம்ம டாக்குமெண்ட்ல மொத்தம் 3 செக்ஷன் இருக்கு. அதில் 3வது செக்ஷன் மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த வியூவில் போய் ஓரியன்டேஷனில் போயிட்டு லேண்ட்ஸ்கேப் கொடுத்தனால அது மட்டும் எனக்கு லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கு. ஸோ இப்போ நான் இந்த டேபிளில் நான் வந்து எப்படி எடிட் பண்ண எவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஆகிக்கும். லேண்ட்ஸ்கேப் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மொத்த விண்டோ அளவுக்கு பெருசாகனா நம்ம என்ன பண்ணுவோம், டிசைன் லேஅவுட்டில் போயிட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆப்ஷன் விண்டோ சைஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ஃபிட்னு இருக்குங்களா, இதில் கிளிக் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ்டு டு காலம் ஆட்டோ ஃபிட் விண்டோ அப்படின்னு கொடுத்தோம்னா மொத்த விண்டோ சைஸுக்கு அது பெருசாக. ஸோ தான் வந்து ஸோ நீங்கள் இந்த செக்ஷனுக்குள்ளே நீங்கள் எத்தனை பேஜ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அது அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த செக்ஷன் நீங்கள் முடிஞ்சு அடுத்த செக்ஷன் நீங்கள் மூவ் ஆகிற வரைக்கும் அந்த லேண்ட்ஸ்கேப் பொசிஷனில் தான் அது போயிட்டே இருக்கும். ஸோ இதான் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து செக்ஷன் பிரேக். பிரேக்ஸில் வந்து பேஜ் பிரேக் பார்த்துருக்கோம். ஒரு பேஜில் இருந்து இன்னொரு பேஜுக்கு போகிறதுக்கு லேஅவுட்டில் பிரேக்ஸில் பேஜ் பிரேக் யூஸ் பண்ணணும். இல்லை எனக்கு வந்து கண்டினியூ ஆகணும், ஆனால் டாக்குமெண்ட்டில் இந்த ஒவ்வொரு செக்ஷனாக பிரிக்கணும் அப்படின்னா அப்போ பிரேக்ஸில் போயிட்டு செக்ஷன் பிரேக் வேணும். அதில் நெக்ஸ்ட் பேஜ்னு கொடுத்தோம்னா அடுத்த பக்கத்துக்கு போய் அங்கேருந்து அடுத்த செக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். எனக்கு வந்து இருக்கிற இடத்துலையே அந்த நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகணும்னா கண்டினியூஸ் வந்து கொடுக்கும். சரியா? ஸோ இது வந்து ஈவென்ட் பேஜை பூரா ஒரு செக்ஷனாக மாற்றுறது, ஆட் பேஜை பூரா ஒரு செக்ஷனாக மாற்றுறது. அதாவது இப்போ நான் 100 பக்கம் இருக்குது அப்படின்னா ஆட் நம்பர்ஸ் ஒற்றை எண்கள் பக்கத்தை மட்டும் ஒரு செக்ஷனாக மாற்றவும், ஈவன் பேஜ் நம்பர்ஸ் இரட்டை எண்கள் பக்கத்தை பூரா ஒரு செக்ஷனாகவும் மாற்றுறதுக்கு இந்த 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா நம்ம பிரிண்ட் பண்ணும்போது ஈவன் பேஜை மட்டும் பிரிண்ட் பண்ணணும், இல்லை ஆட் பேஜை மட்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஃபைலில் போய் பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னா அப்போ வந்து என்ன கேட்குன்னா இது ஒரு ஆப்ஷன் வரும், பிரிண்ட் ஆல் பேஜஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு செக்ஷன் ஆப்ஷன் வந்து இங்கே வரும். இங்கேயே நம்ம வந்து பிரிண்ட் ஆல் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே வந்து நம்ம செக்ஷன் வைஸாகவும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இங்கே வந்து நமக்கு இங்கே ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரேக்ஸில் ஆட் பேஜ் ஈவன் பேஜ் அப்படிங்கிறது நமக்கு. ஸோ இது வேணா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இந்த கண்டினியூஸ் அண்ட் நெக்ஸ்ட் பேஜ் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். இது என்ன பர்பஸ்க்காக இப்படி நம்ம டாக்குமெண்ட் வந்து செக்ஷனாக பிரிக்கணும் அப்படின்னா, ஒன்று வந்து இந்த மாதிரி நம்ம தேவையான மாதிரி மார்ஜினு, பேப்பர் சைஸு, லேண்ட்ஸ்கேப்பு, போர்ட்ரைட் அப்படி மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் செக்ஷனுக்கான எல்லா மாற்றங்களையும் தனியாக பண்ண முடியும். அதுக்காக தான் ஒரே டாக்குமெண்ட்டுக்குள்ள இருந்தாலும் அதுக்கு மட்டும் தனித்தனியாக மாதிரி நமக்கு தேவையான மாதிரி மாற்றங்கள் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இங்கே பிரேக்ஸில் போயிட்டு இந்த மாதிரி செக்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். சரி, இப்போ இன்னொன்று இதில் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா காலம் பிரேக்னு ஒன்று பார்த்தோம். இது வந்து என்னென்னா நம்ம டாக்குமெண்ட்டுக்குள்ளே வந்து இப்போ பத்தியாக கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நியூஸ் பேப்பர்லாம் நிறைய பத்திகள் இருக்கும். பத்தினா பேராகிராஃப், சின்ன சின்ன பேராகிராஃபாக இருக்குது. ஏன்னா
பேப்பர்ஸ் நியூஸ் பேப்பர் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும். ஒரு லைன் இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடிஞ்சா நான் எப்படி படிச்சுட்டு போக முடியாதுயா. அப்போ கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சுக்கு தான் அந்த பேராகிராஃப் அந்த காலம் சைஸ் இருக்கும். சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் வாசிச்சுட்டு வந்துடுவீங்க. அதே மாதிரி உங்கள் டாக்குமெண்ட்டுக்குள்ள நீங்கள் காலம்ஸ் பத்திகள் கொடுக்கணும்னு வச்சிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து இந்த காலம்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி உங்கள் டாக்குமெண்ட்ல எத்தனை காலம் வேணுமோ யூஸ் பண்ணி நான் இங்கே வந்து எனக்கு 2 காலம் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்களா எப்படி மாறிடுச்சுங்க. அதே மாதிரி ஃபுல்லாக டாக்குமெண்ட் அப்புறம் செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன சொல்கிறேன், ஹோமில் போயிட்டு அலைன்மெண்ட்டில் ஜஸ்டிஃபை கொடுத்தேன். அப்போ எனக்கு நீட்டாக இருந்தது. ஸோ இப்போ என் டாக்குமெண்ட் வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சு. கொஞ்சம் குயிக்காக நான் வந்து ரீட் பண்ணி பார்க்கணும். ஏன் இங்கே அப்ளை ஆகலை? ஏன்னா இது வேறு செக்ஷன், அதனால இங்கே அப்ளை ஆகலை. இது வேறு செக்ஷன், இதுக்கும் அப்ளை ஆகும். பார்த்தீங்களா, இதான் இந்த செக்ஷனை நம்ம பிரிக்கிறதோட பர்பஸ் என்னன்னா இதுதான். இந்த பேஜ் இந்த செக்ஷன் மட்டும்தான் எனக்கு என்ன ஆயிருக்குன்னா காலம் பிரேக் ஆயிருக்கு, சரி காலம் கிரியேட் ஆயிருக்கு. மற்ற எந்த செக்ஷனும் வந்து அஃபெக்ட் ஆகலை. எனக்கு அதே மாதிரி இந்த இதுலையும் 2 காலமாக பிரிக்கணும் இந்த செக்ஷனையும். அப்படின்னா இதில் வச்சுட்டு லே அவுட்டில் போகணும், காலம்ஸில் போயிட்டு 2 காலமாக இது எல்லாமே 2 காலம் ஆயிடுச்சு. ஸோ இப்படி காலமாக பிரிச்சிருக்கும் போது இப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டே வரீங்க. அப்போ பார்க்கும்போது இங்கே கீழே இல்லுஸ்ட்ரேஷன் இங்கே நிற்கிது, இது பாதியாக தக்கி நிற்கிது. அப்படின்னா எனக்கு இதுல இருந்து கட் ஆகி இந்த செகண்ட் காலத்துக்கு வரணும் அப்படின்னா அங்கே நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக தான் பிரேக்ஸில் காலம் பிரேக் இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்க. இங்கேருந்து கட் பண்ணி இங்கே மேலே கொண்டு வரணும். அதே மாதிரி நான் இங்கே கர்சரை வச்சுட்டு பிரேக் காலம் பிரேக் கொடுத்தோன்னா இங்கேருந்து கட் ஆகி அடுத்த காலத்துக்கு கொண்டு போய் நான் காலம் பிரேக் கொடுக்குறேன். இங்கிட்ட வந்துருச்சா, இங்கே வந்து ஸ்பேஸ் விட்டுரும். அதுக்கேற்ற மாதிரி இங்கேருந்து பிரேக் பண்ணி அடுத்த காலத்துக்கு. ஸோ இதான் வந்து காலம் பிரேக். ஒரு இதுலேருந்து பிரேக் பண்ணி இன்னொருக்கு கொண்டு போகிறோம். ஸோ பேஜ் பிரேக், காலம் பிரேக், அப்புறம் வந்து செக்ஷன் பிரேக் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்த்துருவோம். சரியா? ஓகே. அண்ட் இது வந்து பேப்பர் சைஸ். நீங்கள் என்ன சைஸ் வந்து பேப்பர் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நார்மலாக நம்ம A4 சீட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம டாக்குமெண்ட் வந்து A4 சைஸில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். அப்போ சைஸில் போயிட்டு A4 அப்படிங்கிறத கிளிக் பண்ணியிருக்கான்னு பார்த்து, இல்லை இந்த பெரிய டாக்குமெண்ட் A4 இல்லை, நான் எனக்கு வந்து இந்த லீகல் சைஸ் பேப்பரில் நான் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா அப்போ நீங்கள் இதில் போயிட்டு லீகல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பெரிய பேப்பர் சைஸ், லீகல் பேப்பர் சைஸ்க்கு அது மாதிரி மொத்த டாக்குமெண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பேப்பரோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பேப்பர் வந்து சின்ன சைஸு A5னா சின்னது, அது கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே குட்டி குட்டியாக மாறி. ஸோ A4 வச்சு A5 வச்சோன்னு பாருங்கள் எனக்கு மொத்தம் 14 பக்கம் வந்துடுச்சு. ஏன்னா அதோட பேப்பர் சைஸ் வந்து ரொம்ப சின்னது அதனால. ஸோ இது மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். நான் A4 வைக்கிறேன். ஓகே. ஸோ இது வந்து பேப்பர் சைஸ் ஓரியன்டேஷன் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் மார்ஜின். இப்போ ஒரு பேப்பர் இப்போ இங்கே இருக்குன்னா இங்கே உங்களுக்கு சைடில் பார்த்தா தெரியும், டாப்பு லெஃப்ட்டு ரைட்டு கீழே பாட்டம் எல்லா பக்கமும் கரெக்டாக ஈவனாக மார்ஜின் இருக்கு பார்த்தீங்களா. இந்த மார்ஜின் எப்படி செட் ஆகுதுன்னா டிஃபால்ட்டாக மார்ஜின் இருக்கும். அது மாற்றணும் அப்படின்னு வச்சிங்கன்னா எனக்கு வந்து இந்த செக்ஷனுக்கு மட்டும் நான் மார்ஜின் மாற்றுறேன் அப்படின்னா இந்த செக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மார்ஜினில் போயிட்டு உங்களுக்கு எப்படி மார்ஜின் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் மார்ஜின் மாற்றணும். இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? டாப் 1.5 இன்ச்சு, பாட்டம் 1 இன்ச்சு, லெஃப்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி இல்லாமல் நார்மலாக உள்ளது வந்து எல்லா பக்கமும் ஒவ்வொரு இன்ச்சு வந்து மார்ஜின் செட் ஆகிருக்கும். எனக்கு எல்லா பக்கத்துக்கும் 1/2 இன்ச்சு போதும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா 1/2 இன்ச்சு செட் ஆகும். ஸோ இது அந்த இதுக்கு மட்டும்தான் செட் ஆகும். கீழே உள்ள செக்ஷனுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகிருக்கு. மேலே உள்ள செக்ஷனுக்கு எதுவும் இந்த மாதிரி மார்ஜின் கம்மியாக வரலை. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து இது வேறு செக்ஷன், மேலே உள்ளது வேறு செக்ஷனால இங்கே பாருங்கள், இங்கே 1 இன்ச்சு இருக்குது, இங்கே வந்து 1/2 இன்ச்சு தான் இருக்குது. ஸோ இதான் வந்து இந்த மார்ஜினில் நம்ம செட் பண்ணும்போது நம்ம ஆப்ஷன் பார்த்துக்கோம். சரியா? இது வந்து நிறைய மார்ஜின்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் இது மேனுவலாக மாற்றுறதா இருந்தாலும் மாற்றிக்கலாம். இப்போ சில நேரம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லெட்டரை வந்து டைப் பண்ண சொல்லுவாங்க. அவங்க லெட்டர் பேடை கொடுத்து அதில் பிரிண்ட் போடுங்கன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக வந்து இப்போ கட்சிகள்லாம் இருக்காங்களே, கட்சியில் பொறுப்பில் இருக்கிறவங்கலாம் அவங்க லெட்டர் பேட் கொடுப்பாங்க. அப்போ மேலே பார்த்தீங்கன்னா அவங்க பேரை போட்டு அவங்க பொறுப்பு கட்சி பேர் எல்லாமே போட்டு அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா டாப்பில் அதுவே ஒரு 1.5 இன்ச்சு அகலம் இருக்கும். மேலே வந்து பேப்பரோட எட்ஜில் இருந்து ஒரு 1.5 இன்ச்சு அவங்க பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க டிஎம்கேனா ஸ்டாலினோட படம் இருக்கும், இல்லைன்னா அந்த கட்சி தலைவரோட படத்தை வந்து சைடில் ஒரு 2 இன்ச்சுக்கு பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த லெட்டரில் பார்த்தோம்னாக்கு மேலே டாப்பில் ஒரு 1.5 இன்ச்சு போயிடும், லெஃப்ட் சைடில் வந்து ஒரு 2 இன்ச்சு போயிடும். அந்த ரிமைனிங் பேஜில் மெசேஜ் அடிக்கிற மாதிரி. ஸோ அப்படி இருக்கப்ப நீங்கள் அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டுக்கு வந்து மார்ஜின் செட் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக நான் நியூ டாக்குமெண்ட் கொடுக்குறேன். அப்படி நீங்கள் மார்ஜின் செட் பண்ணி வச்சிங்கன்னா அப்போ என்ன பண்ணணும்னா லே அவுட்டில் வந்துட்டு மார்ஜின்ஸ் போயிட்டு கஸ்டம் மார்ஜின் கடைசியாக இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி மார்ஜின் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இங்கே வந்து ப்ரிவியூ கீழே காட்டுக்கு பாருங்கள். இப்போ எல்லாத்துக்கும் டிஃபால்ட்டாக ஒவ்வொரு இன்ச்சு செட் ஆயிருக்கு.
இப்போ ஒரு கட்சியோட லெட்டர் பேட் அப்படின்னு மேலே 1.5 இன்ச்சுக்கு அந்த கட்சியோட பேர் பொறுப்பு எல்லாமே இருக்கும். இப்போ டாப் வந்து நான் வந்து ஒரு 2 இன்ச்சு வைக்கிறேன். ஓகேவா? இப்போ நீங்கள் அங்கே 2 இன்ச்சு கொடுத்தீங்கன்னா மேலே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே பிரிவியில் பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக மாறிடுச்சு. அதே மாதிரி வந்து பாட்டம் வந்து 1 இன்ச் எனக்கு ஓகே. லெஃப்ட் சைடில் வந்து அந்த தலைவரோட படம் 2 இன்ச்சுக்கு இருக்குது அப்படின்னா நான் 2.25 இன்ச்சு வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடில் வைக்கணும். அப்போ இங்கே லெஃப்ட் சைடில் இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இப்போ வந்து 1 இன்ச் இருக்குது. நான் அதை வந்து 2.15 கொடுக்குறேன், 2.25 கொடுக்குறேன், 2.25. ஓகே, 2.3 கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உள்ளே வந்துருச்சா? இவ்வளோ பார்த்தா இன்னும் ஒரு 3 இன்ச்சாக கூட கொடுத்துருங்க. அந்த தலைவரோட படம் எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்ஜின் கொடுங்க. அப்போ இப்படி கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இங்கே மார்ஜின் டாப்பில் வந்து ஒரு 1 இன்ச் செட் ஆயிடுச்சு. லெஃப்ட் சைடில் வந்து ஒரு 3 இன்ச்சஸ் போக இங்கேருந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். டைப் பண்ண டெக்ஸ்ட் கூட இப்படி தான் இருக்கும். அப்போ இது நீங்கள் பிரிண்ட் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மேலே அவங்க வச்சிருக்கிறதும் அதுலேயும் எதுவும் பிரிண்ட் ஆகாது. லெஃப்ட் சைடில் அந்த தலைவரோட படத்துலையும் எதுவும் பிரிண்ட் ஆகாது. இந்த இது எப்படி இருக்குன்னா நான் இப்போ செட் பண்ணி காட்டுறேன். சும்மா ஒரு படம் வச்சு காட்டுறேன். தலைவரோட படம் இப்படி இருக்கும். இந்த லெஃப்ட் சைடில் பூரா இந்த மாதிரி வச்சுருப்பாங்க படத்தை. தலைவர் இந்த கையாட்டுற மாதிரி இந்த மாதிரி ஒரு படம் இருக்கும் சைடில். அப்போ அந்த மார்ஜினில் இந்த மார்ஜின் ஃபுல்லாக அந்த படம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் பிரிண்ட் பண்ணுறது இந்த ஒயிட் ஸ்பேஸில் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். அது மாதிரி மேலே டைட்டிலில் வந்து அவங்க பேர், கட்சி பேர் எல்லாமே போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி உங்களுக்கு எங்கள் இடத்துல மார்ஜின் எப்படி வேணும், லெஃப்டில் எவ்வளோ மார்ஜின் வேணும், ரைட்டில் எவ்வளோ மார்ஜின் வேணுங்கிறத நீங்கள் லே அவுட்டில் மார்ஜினில் போய் உங்களுக்கு தேவையான மாதிரி செட் பண்ணிக்கலாம். சரியா? இல்லை எனக்கு வந்து மார்ஜின் செட் பண்ண மறந்துட்டேன் கொடுக்குறேன். ஓகே, ஃபுல்லாக நான் அண்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு மார்ஜின் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 1 இன்ச் இருக்குது. எவ்வளோ மார்ஜின் இருக்குன்னு எனக்கு தெரியல. எப்படின்னா நான் எப்படி பார்க்குறதுன்னா நீங்கள் வந்து ஒன்று லே அவுட்டில் போய் மார்ஜினில் போயிட்டு கஸ்டம் மார்ஜின் போனீங்கன்னா எவ்வளோ மார்ஜின் கொடுத்துருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லாமல் எனக்கு இங்கேயே பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணா கீபோர்டில் ஆல்ட் கீ இருக்கு. ஓகே, இப்போ கீபோர்டில் இந்த ஆல்ட் கீ இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆல்ட் கீயை அழுத்திட்டு இங்கே இந்த இன்டென்ட் இருக்குல்ல, இந்த 2 இதுக்கு நடுவில் கொண்டு மவுஸை வச்சுக்கிட்டிங்கன்னா 2 அம்புக்குறியாக மாறும். கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ மார்ஜின் காட்டுதா, உங்களுக்கு 1 இன்ச்சு காட்டுதா? ரைட் சைட்லையும் 1 இன்ச்சு காட்டு. எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் 3 இன்ச் வைக்கணும்னா இதே கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எப்படியே மூவ் பண்ணிங்கன்னா எவ்வளோ மார்ஜின் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். 2.15, 2.25 எவ்வளோ வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் வந்து மார்ஜின் வச்சுக்கலாம். நான் 3 இன்ச் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம மேனுவலாக இந்த மாதிரி ரூலர்லையும் நம்மளால வந்து என்ன பண்ண முடியும்னா மார்ஜின் வந்து செட் பண்ண முடியும். அதுக்கு கீபோர்டில் ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இன்டென்ட்டில் வச்சு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். எனக்கு லெஃப்ட் சைடில் வந்து ரைட் சைடில் வந்து எனக்கு இவ்வளோ மார்ஜின் தேவையில்லை அப்படின்னா அப்போயும் அதே மாதிரி கர்சரை வச்சுட்டு ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ 1/2 இன்ச்சு வேணும்னா 1/2 இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மேனுவலாகவும் இதில் கிளிக் பண்ணி நீங்கள் சும்மா மூவ் பண்ணாலும் மார்ஜின் அட்ஜஸ்ட் ஆகும் கிளிக் பண்ணி. பட் எவ்வளோ மார்ஜின் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்போ அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன், ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது எவ்வளோ மார்ஜின் செட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியும், மெஷர்மெண்ட் காட்டும். அதுக்காக தான் நான் ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். சும்மா ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணாலும் உங்களுக்கு அது வந்து மூவ் ஆகும். ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்ஜின் செட் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மார்ஜின் செட் பண்ணுறதுல சில ஷார்ட்கட் கீ தான் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இன்னைக்கு ஆப்ஷனில் இல்லுஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது. அது இல்லுஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம டாக்குமெண்ட்டுக்கு தேவையான படங்களை வந்து உள்ளே கொண்டு வைக்கிறது தான் இல்லுஸ்ட்ரேஷன். சரியா? இப்போ உதாரணத்துக்கு எனக்கு இந்த டாக்குமெண்ட் இருக்குது. இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள இந்த இடத்துல நான் ஏதாவது ஒரு படம் வச்சு காட்டணும் அப்படின்னா இப்போ இன்செர்ட்டில் போயிட்டு பிக்சர் அப்படின்னு போனோம்னா இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. நம்ம டாக்குமெண்ட் கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட் ஏதாவது ஒன்று எடுத்து உள்ளே வைக்கிறதுனா யூஸ் பண்ணிக்கலாம்.
உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு படத்தை கிளிக் பண்ணி இன்சர்ட் கொடுக்குறேன். இங்கே உள்ள டாக்குமெண்ட் வந்துருச்சு. சரி, உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த பிக்சரை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி நோட்ஸ் வரும். இதுக்கு பேர் நோடு. ஒவ்வொரு படத்துக்கும் மொத்தம் 8, மேலே 3, கீழே 3, சைடில் 2னா மொத்தம் உங்களுக்கு 8 நோடு வரும். 8 நோடு நீங்கள் ஏதாவது ஒரு கார்னரில் கொண்டு மவுஸ் வச்சிங்கன்னா டபுள் ஆராக வரும். அப்போ கிளிக் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணிக்கலாம். சின்னதாகவோ பெருசாகவோ நீங்கள் மாற்றணும்னா மாற்றி வச்சுக்கலாம். மாற்றிட்டு மூவ் பண்ணும்போது எனக்கு வந்து இப்போ இந்த நீங்கள் ஒரு படம் உள்ள இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபார்மேட்டுன்னு ஒன்று வரும். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இந்த படத்தை உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடிட். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் கொஞ்சம் இன்னும் பிரைட்டாக எனக்கு காட்டணும் அப்படின்னா இந்த கரெக்ஷன் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரி இதில் போனீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி ஸ்டைலில் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது இங்கே வந்துடும். சரியா? அந்த மாதிரி பிரைட்னஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரி கலர், என்ன மாதிரி கலர் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர்ஸ் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம எஃபெக்ட் பண்ணுறதான். எனக்கு வந்து பேக்ரவுண்ட் வேணாம், இமேஜில் பேக்ரவுண்ட் தேவைன்னா ரிமூவ் பேக், இது மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எனக்கு வந்து எஃபெக்ட் ஏதாவது கொடுக்குறது வச்சோம்னா ஆர்டிஃபிஷியல் எஃபெக்ட் ஏதாவது கொடுக்கணும்னா அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து எனக்கு இந்த படம் வேணாம், வேறு படம் வேணாம், சேஞ்ச் பிக்சர் போயிட்டு அதுக்கு பதிலாக வேற ஒரு படத்தை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயும் போய் எடுத்துக்கலாம், நம்ம கம்ப்யூட்டர்லேயும் போய் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு இது மாற்றலை. ரீசெட் பிக்சர்னா இப்போ நம்ம கரெக்ஷன் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஃபர்ஸ்ட் எப்படி டாக்குமெண்ட் வச்சுருந்தோம், என் ஃபோட்டோ வச்சுருந்தோம், அதே மாதிரி எனக்கு வேணும்னா நான் பண்ண அந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் மொத்தமாக டெலீட் பண்ணுறது தான் ரீசெட்டாக. சரியா? ரீசெட் ஆகி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியே வரும். அண்ட் இந்த பிக்சர் ஸ்டைல் என்னன்னா ஒரு பார்டர் மாட்டி போட்டு எனக்கு ஃபோட்டோ மாதிரி காட்டுறோம்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய பார்டர்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி பார்டர்ஸ் வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சார் போட்டோவே வேணாண்டா? போட்டோவே வேணாம்னா டெலிட் பண்ணிக்க வேண்டியதான். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு கீபோர்டில் டெலிட் கீ கொடுத்தோம்னா டெலிட் ஆயிடும். ஓகேவா? ஓகே சார். சரி, இப்போ ஃபார்மேட்டில் தென் இதே மாதிரி வந்து பிக்சருக்கு ஏதாவது பார்டர் கொடுக்க வச்சிங்கன்னா பிக்சர் பார்டரில் போயிட்டு ஏதாவது ஒரு கலர் கொடுத்து பார்டர் போட்டுக்கலாம். அந்த பார்டரோட வெயிட் எவ்வளோ இருக்கணும், கீழே வெயிட் இருக்குங்களா அதில் போயிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்களே யூஸ் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது தெரியல, ஒர்க் அவுட் ஆகலைன்னா இந்த கேளுக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்தால் ரொம்ப டைம் ஆகிட்டே இருக்கும். அதனால் எனக்கு முக்கியமானது மட்டும் நான் சொல்லிடுறேன். ரிமைனிங் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு படத்தை வந்து மூவ் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த படம் இங்கே இருக்கிறதுனால இந்த எழுத்து மேலே இங்கேயும் பேசு. அப்படி இல்லை, எனக்கு இந்த ஒரு பாக்ஸ் மட்டும்தான் எனக்கு படம், அந்த இடத்துக்கு அந்த அளவுக்கு மட்டும் எனக்கு இடம் தான் போதும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் வாப் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, நம்ம இந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி பின்னாடி கொண்டு போய் பார்த்தோம். பிஹைண்ட் டெக்ஸ்ட், இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் பார்த்தோம். அப்படி இல்லாமல் டைட் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த படத்தை ஒட்டின மாதிரி எனக்கு வந்துருச்சா. ஸோ படம் வச்சோன்னா இங்கே க்ளோஸில் எவ்வளோ தூரத்துக்கு எனக்கு வந்து டெக்ஸ்ட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எனக்கு டெக்ஸ்ட் வந்து அதுக்கு. இது வந்து டைட்டுங்கிற ஆப்ஷன். இதே மாதிரி வந்து எனக்கு ஸ்கொயர் கொடுத்தோம்னா சதுரமாக எடுத்துக்கும். அது சதுரமாக அதுக்கான இடம் தவிர மற்ற எல்லாத்துலேயும் அந்த டெக்ஸ்ட் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம படத்துக்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ்ட் மூவ் ஆகணும், அலைன் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த டெக்ஸ்ட் ட்ராப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் மேனுவலாக எடிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு படம் வைக்கிறேன். இன்னொரு படம் வைக்கிறேன். செட் பிக்சர் டி அப்படிங்கிறத வைக்கிறேன். இப்போ லீங்கிறது பெருசாக வந்துருச்சு போல, அந்த எம்டி ஸ்பேஸ் தான் எனக்கு தேவையில்லை அப்படின்னா இதை வந்து கிராப் பண்ணணும். தேவையில்லாத வந்து கட் பண்ணணும் அப்படின்னா இங்கே கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஒன்று வரும். நம்ம எப்படி ஃபோனில் வந்து மொபைலில் தேவையில்லாத ஃபோட்டோ எப்படி கிராப் பண்ணுமோ அதே மாதிரி நல்லா க்ளோஸ்டாக உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி வந்து படத்தை கிராப் பண்ணிக்கலாம். எந்த எனக்கு வேணுமோ அதை மட்டும் நான் இதை வச்சுட்டு வெளியில் கிளிக் பண்ணினா அந்த படம் சொல்லுவேன். ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே சார் இப்போ நான் இதை வந்து ஃபார்மேட்டில் போயிட்டு டெக்ஸ்ட் ராப்பிங்கில் ஸ்கொயர் இல்லை டைட்டுன்னு கொடுக்குறேன்னா எனக்கு க்ளோஸ்டாக வரும். ஆனால் எனக்கு இப்படி வரும்போதுமே பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. எனக்கு இந்த இடமா சும்மா தான் இருக்குது. இந்த எழுத்து வந்து லைன் வந்து இது வரைக்கும் வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் ராப்பிங் ஆப்ஷனையும் நம்ம மேனுவலாக எடிட் பண்ண முடியும். அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது.
இந்த டெக்ஸ்ட் ராப்பிங்கில் போயிட்டு பார்த்தீங்கன்னா எடிட் ராப் பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை போட்டிங்கன்னா இந்த மாதிரி ராப் பாயிண்ட்ஸ் வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு டெக்ஸ்ட் அலோவ் பண்ணீங்களோ அலோவ் பண்ணிக்கலாம். நீங்கள் வச்சுருக்கீங்களா அந்த டெக்ஸ்ட் உள்ள வரைக்கும் அதை ஒட்டி வரும். இது உங்களுக்கு எவ்வளோக்கு வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இங்கே இருக்கு. இது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் படம் இருக்கும், அந்த படத்தை ஒட்டி சுற்றி டெக்ஸ்ட் இருக்கும். அது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி தான். ஆக்சுவலாக அது வேற சாஃப்ட்வேர் இருக்கு, அதில் போய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் நம்ம டாக்குமெண்ட்லேயும் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதுக்காக தான் இந்த டெக்ஸ்ட் ராப்பிங்கில் இந்த நோட் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எடிட் ராப் பாயிண்ட்ஸ் கொடுத்து நம்ம எடிட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன். இது எல்லாமே ஃபார்மேட்டில் ஒரு ஆப்ஷன் தான். இதுதான் அதே மாதிரி பொசிஷன் வந்து எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது. இது வேணா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? வந்து இது டெக்ஸ்ட் ராப்பிங்கிறது முக்கியமான ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ இது வந்து பிக்சர். அதே மாதிரி எனக்கு ஆன்லைனில் போய் நான் ஏதாவது பிக்சர் எடுக்கணும்னா ஆன்லைன் பிக்சர்ஸில் போயிட்டீங்கன்னா எதில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்க போறீங்கன்னு கேட்கும். டிஃபால்ட்டாக நம்ம மைக்ரோசாஃப்ட் கம்பெனினால இங்கே பிங் சர்ச் தான் இருக்கும். இல்லை எனக்கு வேற மாதிரினா அதனால நீங்கள் இதில் போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சந்திராயன் போட்டு சர்ச் பண்ணேன். சந்திராயன் சம்மந்தமாக உள்ள ஃபோட்டோஸ் எல்லாம் எனக்கு. ஸோ இப்படி சர்ச் பண்ணும்போது என்ன மாதிரி கலர் இமேஜ் வேணுமோ நீங்கள் அதையும் இங்கே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளூ கலரில் எனக்கு ஃபோட்டோஸ் வேணும். சந்திராயன் சம்மந்தமாக இருக்குது, ப்ளூ ஃபோட்டோஸ் மட்டும் ரெட் கலர், அந்த மாதிரி கலர் பிக்சர்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஒரு ஆப்பிள் படம் எடுப்பேன், கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்பிள் படம் வந்து நம்ம டாக்குமெண்ட்டுக்கு டவுன்லோட் ஆகி செலக்ட் பண்ண பிக்சரை டவுன்லோட் பண்ண. ஸோ மாதிரி ஆன்லைனில் போய் நீங்கள் ஒரு பிக்சரை டவுன்லோட் பண்ணுறதுனாலும் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இதையும் வரல இருக்கு. சரி, நான் இங்கே வேற இப்போ வந்து இன்சர்ட்ல வந்து நம்ம பிக்சர் பார்த்தோம், ஆன்லைன் பிக்சர் பார்த்தோம். அதே மாதிரி அடுத்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, ஷேப். உங்களுக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட்டுக்குள்ள என்ன மாதிரி ஷேப் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இன்சர்ட்ல போகணும். இன்சர்ட்ல போயிட்டு ஷேப்ல போனீங்கன்னா இங்க நிறைய ஷேப் இருக்கு. சரியா? எந்த ஷேப் வேணாலும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி மவுஸ் வந்து ப்ளஸ்ஸா மாறிடும். அப்போ கிளிக் பண்ணிக்கிட்டே மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் அந்த எப்படி சொல்றது அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி இன்சர்ட்ல இப்போ இந்த ஷேப்ல வந்து நிறைய டூல்ஸ் இருக்கு, நிறைய இது உங்களுக்கு இருக்கு. நீங்க எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து நானா ஒரு இமேஜ் வரைகிறேன்னா இந்த லைன்ஸ் கர்வ்ஸ்னு ஒன்று இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு நீங்களா ஒரு படம் வரையணும்னா கூட வர வேற மாதிரி இந்த மாதிரி படம் கூட வரைஞ்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான ஷேப்ல ஒரு ஷேப் நீங்க கிரியேட் பண்ணி வச்சீங்கன்னா அப்போ இன்சர்ட்ல ஷேப்ல போயிட்டு இந்த ஃப்ரீ ஹேண்ட் டூல் இதை யூஸ் பண்ணி நீங்களே வரைஞ்சிக்கலாம். ஆரம்பிச்சுல முடிச்சிங்கனாலே இந்த மாதிரி ஷேப்பாக வரும். திரும்ப இன்சர்ட் போகிறேன். இங்கே இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து என்னன்னா ஆர்க். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆர்க் ஏதாவது போடணும்னு வச்சிங்கன்னா அப்போ யூஸ் பண்ணுங்க. ஸோ இது வந்து இன்சர்ட்ல மாதிரி நிறைய ஆப்ஷன் இங்கே இருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே புதுசாக நீங்களா ஒரு ஷேப் கிரியேட் பண்ணணும்னா நியூ டிராயிங் கேன்வாஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டிராயிங் கேன்வாஸ் இங்கே ஒன்று ஓப்பன் ஆகும், பெயிண்ட் மாதிரி. அதில் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். சரி, அது வர மாதிரி
இங்கே எந்த இருக்கு, இன்சர்ட் ஷேப்ஸில் இருக்குது, இல்லை ட்ரா டேபிள் இருக்குது. ரெஞ்சு இப்படி எடுத்து அது இதேவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இதெல்லாம் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இருக்கு. இந்த மாதிரி வந்து இன்சர்ட் இல்லுஸ்ட்ரேஷனில் வந்து நிறைய நமக்கு தேவையான மாதிரி இமேஜஸ் அல்லது ஃபோட்டோஸ் ஷேப்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணுறதுனா இந்த ஆப்ஷன். அண்ட் நீங்கள் ஒவ்வொரு ஷேப் நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணாலும் அதுக்கான ஃபார்மேட்டுன்னு ஒரு இது வரும். அதில் போயிட்டு நீங்கள் இந்த ஷேப்புக்குள்ள எல்லா இதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உள்ள கலர் ஃபில் பண்ணுறது, என்ன மாதிரி ஸ்டைலில் உங்களுக்கு கலர் உள்ள ஃபில் பண்ணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். அண்ட் பார்டரோட ஷேப் இன்னும் மேனுவலாக நீங்களாக ஒரு கலர் கொடுக்கறனா கூட என்ன கலர் வேணுமோ கொடுத்துட்டு பார்டர் அவுட்லைன் எப்படி கொடுக்கணும் அதே மாதிரி கொடுத்துட்டு எஃபெக்ட் கூட கொடுத்துருக்கோம். நிறைய எஃபெக்ட் இங்கே இருக்குது, ஒவ்வொன்றா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம மேனுவலாக நீங்கள் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் வந்து ஒவ்வொன்றா சொல்கிறத விட நீங்கள் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதை யூஸ் பண்ணால் எப்படி எஃபெக்ட் வருது அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டா உங்களுக்கு அந்த டூலோட எஃபெக்ட் ஒன்று வரும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நாளைக்கு வந்து உங்களுக்கு இந்த 2016 இது டவுன்லோட் பண்ணி குரூப்பில் ஷேர் பண்ணுற லிங்க்கு நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்க. சரியா? ஸோ இன்னைக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இன்னைக்கு பிளான் பண்ணது எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ட்ராக் சேஞ்சஸ்ஸு, செக்ஷன்ஸு, இல்லுஸ்ட்ரேஷன்ஸ். ஓகேவா? இந்த கைட்லையும் நான் கொடுத்த அந்த பிடிஎஃப்லையும் இது ஃபுல்லாக எப்படி பண்ணணுங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் யூஸ் பண்ணி பாருங்கள், மேனுவலாகவும் ஒர்க் பண்ணியும் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வெறுமனே நீங்கள் சும்மா வீடியோ கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணுறதுனால ஒரு பயனும் இருக்காது. கண்டிப்பாக ஒரு லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம இப்போ வேர்டில் நிறைய பார்த்தாச்சு. இன்னும் கொஞ்சம் இன்டெப்த் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நம்ம அதை வந்து ரவுண்ட் 2ல் கற்றுக்கலாம். வர்ற திங்கக்கிழமையில வந்து எக்ஸல் கற்றுக்கலாம். சரியா? வேர்டு வந்து நம்ம இப்போ பேசிக்காக வேர்டில் உள்ள எல்லாமே கற்றுக்கிட்டாச்சு. அடுத்து இன்டர்மீடியட் லெவலில் வந்து செகண்ட் லெவல் ஆப்ஷன்ஸ் சிலது இருக்குது, அது கொஞ்சம் அட்வான்ஸ்டு. அதை வந்து நம்ம அடுத்த ரவுண்டில் செகண்ட் ரவுண்டில் கற்றுப்போம். வர்ற திங்கக்கிழமையில வந்து நமக்கு எக்ஸல் பார்ப்போம். சரியா? எக்ஸல்லாம் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணும், அதோட பேசிக் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் பவர் பாயிண்டோட பேசிக்லாம் போகும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப மறுபடி வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் 2வது ரவுண்டு வரும். அப்போ வரும்போது ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சோம். சரியா? ஓகே, ஏதாவது டவுட் இல்லைன்னா நான் கிளாஸ் முடிச்சுக்கிறேன். எதுவும் டவுட் இருக்கா? சார் இப்ப நம்ம வந்து டாக்குமெண்ட்ல எழுதியிருக்கோம்ல, டெக்ஸ்ட் பண்ணியிருக்கோம்ல, அதுல நம்ம ஷேப்பை வந்து வைக்க முடியுமா? எழுதுனது எடிட் பண்ணி. நீங்கள் ஸ்கேன் பண்ணி உள்ளே கொண்டு வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்சர்ட் போய் டாக்குமெண்ட் கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு பிக்சர் எடுத்தோம்ல, அது வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ண ஃபைலாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இங்கே ஸ்கேன் பண்ணியிருக்கேன் அந்த ஃபைலு டெஸ்க்டாப்பில். இதெல்லாம் இப்போ நான் வந்து நான் எழுதின ஃபைல்னு வச்சுக்கோங்களேன். இதை உள்ள இன்சர்ட் பண்ணணும்னா எனக்கு இங்கே இன்சர்ட் ஆயிடும் இருக்கா, கையால். இதை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி உங்கள் டாக்குமெண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. நம்ம திரும்ப மண்டே பார்க்கலாம். வேற டவுட் இருக்கா? எல்லாமே ப்ராக்டிக்கல் பண்ணி பாருங்க. எல்லாருடைய இமெயிலை எனக்கு கொஞ்சம் அனுப்பிடுங்க. நான் சில 5 பேர் தான் கொடுத்துருக்கீங்க. இன்னும் உங்கள் கலா நீங்களும் உங்கள் இமெயில் ஐடியும் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். கலா அவங்களும் உங்கள் கலான் கலை நந்தினியும் உங்கள் இமெயில் ஐடி கொஞ்சம் அனுப்பி விட்ருங்க. நான் அதுக்கு தான் வந்து ஏன்னா யூடியூப்போட வீடியோ வந்து ப்ரைவேட்டாக தான் ஷேர் ஆகும், ரெக்கார்டிங், கிளாஸ் ரெக்கார்டிங். அதனால் 2 பேருமே எனக்கு அனுப்பி விட்ருங்க. பனிமலர் நீங்கள் அனுப்பிட்டீங்கல்ல? சரி சரி, ஓகே. இமெயில் அனுப்பி விட்டீங்கன்னா அந்த ரெக்கார்டிங் வீடியோ எல்லாமே அதில் போட்டு விட்டு உங்களுக்கு அனுப்பி. சரி, தேங்க்யூ.
தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.